ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அரசி வந்து அவங்க அம்மாவை காஃபி கேட்டே இருப்பாங்க கோமதி வந்து இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது பாண்டியன் என்ன பண்ணுறாரு, வெளியிலேருந்து காஃபி வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அப்போ வடையும் கொடுக்குறாரு எல்லாருக்கும். ஆனால் கதிருக்கு மட்டும் தரமாட்டார். இவங்களை மட்டும் ஆச்சி, அரசி, ராஜிக்கெலாம் கொடுத்துட்டு இவரும் குடிப்பார். இதை பார்த்த கோமதி என்ன பண்ணுறாங்க, கோவப்பட்டு கிச்சனுக்கு போயிடுவாங்க. அப்போது வந்து கதிர் தான் போய் ஆறுதல் சொல்வார் அவங்க அம்மாவுக்கு. அப்புறம் அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, சரவணன் வந்து கடையில் இருப்பார். அவங்களுக்கு வந்து அஞ்சலி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி நான் கோவிலில் இருக்க மீட் பண்ணணுன்ற மாதிரி. அவர் என்ன பண்ணுறாரு, பழனியை வந்து கடையில் விட்டுட்டு இந்த மாதிரி போயிட்டு வந்துடுறேன்ற மாதிரி இவர் கோவிலுக்கு வராரு. கோவிலில் போய் ஜாமானை கொடுத்துட்டு உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பார்க்குறாங்க. அஞ்சலி இவரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து காலேஜ் ஃப்ரெண்டு போல் அவன் வந்து சொல்கிறான், அவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன், நீ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன், நீ டைவர்ஸ் ஆகிட்டேன்னு கேள்விப்பட்டேன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஒரு வேளை கடவுள் தான் உங்களை சேர்த்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன், ஆல்ரெடி நீங்கள் காலேஜில் 2 பேரும் லவ் பண்ணிங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனோன்னே, அப்போ சரவணனுக்கும் அது தோணுது. ஆமாம்ல, நான் வந்து உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், நம்ம வீட்டில் ஒத்துக்கலை, பட் ஆனால் கடவுள் வந்து இந்த டைமில் நம்ம 2 பேரையும் ஒன்று சேர்த்துருக்காருன்னா இதான் காரணம்னு நானும் ஃபீல் பண்ணுறேன்ற மாதிரி சரவணனும் அஞ்சலி கிட்ட சொல்கிறாரு. சொல்லிகிட்டே பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தங்கமயில் அவங்க அப்பா வராரு. வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே பார்க்குறாரு இவங்க 2 பேரையும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அவரோட ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறா, சரவணனும் அஞ்சலியும் என்ன பண்ணுறாங்கன்னா, கோவிலேருந்து கிளம்பி சரவணன் வந்து ஆட்டோ பிடிச்சி அஞ்சலி அமுச்சு விட்ருவாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரசி என்ன பண்ணுறாங்க, காலேஜ் போயிட்டு என்னமோ வருவாங்க. அப்போ குமார் வந்து என்ன பண்ணுறான், அப்பதாக்கு மாத்திரை கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2 சாக்லேட் வச்சு கொடுப்பான். அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சாக்லேட்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அப்போது அவர் சொல்கிறாரு, இல்லை சாக்லேட் வேணா நீ சாப்பிட்டுக்கோ, அப்பத்தாக்கு மாத்திரை கொடுக்கணுன்னு, எனக்கு யார் நீங்கள் சாக்லேட் வாங்கி கொடுக்க அப்படி இப்படின்னு அரசி கேட்டோன்னே, எனக்கு வேணான்னு சொல்லி அவர்கிட்டயே கொடுத்துருவாங்களா. அப்போ அவர் சொல்வார், அப்பத்தாக்கு மாத்திரையை கொடு, நீ சாக்லேட்டை வேணால் கீழே போட்டுக்கோன்ற மாதிரி கொடுத்துட்டு அவர் அங்கே பைக்கில் போய் உட்காந்துருப்பார். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சாக்லேட்டை ஃபஸ்ட்டு வாங்கி தூக்கி போடுற மாதிரி போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் திங்கட்கிழமை என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.